ஒரு 100 பேர் இருந்தாங்கன்னா ஒரு 40 பேருக்கு தான் உண்மை, யதார்த்த உண்மை. சொத்துக்கள் அமைஞ்சுட்டே போகும். அதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா அவரவரோட ஜனனகால ஜாதகம். அப்போ சில பேருக்கு, பல பேருக்கு என்ன ஆகுது அப்படின்னா அது ஒரு எட்டாக்கனியாக தான் இருந்துட்டு இருக்குங்கிறதா யதார்த்த உண்மை. இது ஒரு வருத்தமான உண்மை. அப்போ அந்த வீடு வாசல் இந்த அமைப்பெல்லாம் இருக்குன்னா ஒரு சுய ஜாதகத்துக்கு நல்லா புரிஞ்சுக்கணும் நண்பர்களே. என்ன பாவங்கள் இருந்தாலும் சரி, லக்னாதிபதி நன்றாக இருக்க வேண்டும். அதே மாதிரி நல்ல வீடு அமையணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் அது 4ஆம் பாவம் நல்லா இருக்கும். சில லக்னக்காரர்களுக்கு நான் பாசத்தோட சொல்றேன், பணிவோட சொல்றேன், அவங்களுக்கு எத்தனை வாஸ்துக்காரங்களை வச்சு பார்த்தாலும் சரி, எத்தனை ஆளுங்களை வச்சு பார்த்தாலும் சரி, அந்த குறையோட இருக்கக்கூடிய வீடு தான் அவங்களுக்கு யோகத்தை கொடுக்குங்கிறத புரிஞ்சுக்கணும். ஸோ நம்மளுடைய சுயஜாதகத்தை நம்ம பார்த்துக்கும் பொழுது, அதுவும் குறிப்பாக அந்த தாந்திரிக ஜோதிட வகையில் பார்க்கும் பொழுது, இப்படி தாங்க அவங்க வாழ்வாங்கன்னு சொல்லும் போது அவங்க அப்படித்தான் வாழ்வாங்க. அந்த மாதிரி அமைப்புகளை நீங்கள் கண்டுபிடிக்கும் போது எந்த காலங்களில் இது அமையுங்கிறத நீங்கள் புரிஞ்சுட்டீங்கன்னா அது நிற்குமா நிற்காதாங்கிறத புரிஞ்சுக்கணும்.